சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வசந்தி பார்த்தா மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வர்ற வழியில பார்த்தா போஸ் உட்கார்ந்திருக்கான். இங்க உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா போஸ் மாரியே இருக்கே! அப்படின்னு சொல்லி வசந்தி பார்க்க பக்கத்துல போறாங்க. பார்த்தா போஸ் தான் உட்கார்ந்திருக்கான். போஸுக்கு அப்போ ஒரு ஃபோன் வருது. "போஸு, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கெல்லாம் ₹5,00,000 குடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேல, அதுல ஒருத்தன் பார்த்தா ஃபோன் பண்ணி, "தம்பி, எங்களுக்கு ₹5,00,000 குடுக்குறேன்னு சொன்னீங்க. என்ன அதுல பாதி பணம் கூட குடுக்கல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசவும், "ஐய்யய்யோ! உன்ட்ட நான் என்னையா சொன்னேன்? அந்த ஆளு ராஜாங்கம் பேர்ல கம்ப்ளைண்ட் குடுத்து, அந்த ஆள் ராஜாங்கத்த கைது பண்ணா தான் ₹1,00,000க்கு பதிலா நான் ₹5,00,000 குடுக்குறேன்னு சொன்னேன். அந்த செல்லப்பாண்டிட்ட நீங்க வாங்கி ஏமாந்த பணம் ₹1,00,000 தானே! அதுல வேற நான் கொஞ்சம் வேற குடுத்துருக்கேன். அந்த ஆள்ட்ட இருந்து வேற பணம் வாங்கியிருக்கீங்க. இது பத்தாதா? உங்களுக்கு போதுமியா? போன வையி" அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா சொல்லவும், "அட பாவி! அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி திரு திருன்னு முழிச்சுட்டு, இவனை என்ன பண்ணலாம்? இவனை எப்படியாவது மாட்டி விடணுமே! ஏற்கனவே தமிழ் வேற சொல்லியிருக்கா, இவன ஊருக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட சொன்னதா. ஆனா திரும்ப இவன் ஊருக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம, சம்பந்திக்காரவங்கள கைது பண்ற அளவுக்கு இவன் கொண்டு போயிட்டானா, போதாக்குறைக்கு என் புருஷனையும் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு காரணமும் இவன் தான். இவனை எப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வசந்தி பார்த்தா யோசிக்குது. நேரா பார்த்தா ஃபோன போடுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன போட்டு, "ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லையில, "என்னம்மா? யாரும்மா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. "இல்லையா, அமைச்சர் ராஜாங்கத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார் ஏத்தி கொல்ல பார்த்ததா ஒரு செய்தி வந்துட்டு இருந்ததுல, அந்த கார் ஏத்தி கொல்ல பார்த்தவன் எனக்கு தெரியும். அவன நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன்யா." அப்படின்னு சொல்லி இங்க வசந்தி ஃபோன்ல பேசினதும், "ஏம்மா? ஏம்மா, என்னம்மா சொல்ற? யாரும்மா? நீ எங்க இருந்தும்மா பேசுற?" அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கறாங்க. "ஐயா, நான் சொல்றத மட்டும் கேளுங்கய்யா. ராஜாங்கம் ஐயா அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்தார்ல, அந்த ஆஸ்பத்திரியோட சிசிடிவி கேமராவ செக் பண்ணி பாருங்கய்யா. அந்த கொலைகார பாவி அவர கொல்றதுக்காக அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாய்யா. அவர அட்மிட் பண்ணியிருந்த தேதியில இருந்து பாருங்கய்யா, அந்த கொலைகாரன் யாரு என்னன்னு." அப்படின்னு சொல்லி வசந்தி பார்த்தா இப்படி சொல்லிட்டு ஃபோன வச்சிருது. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா, என்ன இந்த அம்மா பாட்டுக்கு அமைச்சர அட்மிட் பண்ணி இருந்த ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி கேமராவ செக் பண்ண சொல்லுது. மேலும் கார் ஏத்தி கொல்ல பார்த்தவன் அமைச்சர கொல்ல வந்தான்னு வேற சொல்லுது. வேகமா கான்ஸ்டபிள் ஓடியாந்து இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னதும், இன்ஸ்பெக்டர் பார்த்தா, "ஐயோ! இது ஏதோ பெரிய விவகாரமா இருக்கு. இத சும்மா விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்த அட்மிட் பண்ணி இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா இன்ஸ்பெக்டர் கிளம்பி போறாரு. அங்க இன்ஸ்பெக்டர் பார்த்ததும், "டாக்டர், என்ன சார்? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டதும், "அமைச்சர் ராஜாங்கம் கூட இப்ப சமீபத்துல அடிபட்டு இங்க அட்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவர் அட்மிட் பண்ணியிருந்த தேதியில இருந்து நான் இங்க இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லவும், "சரி சார், தாராளமா பண்ணிக்கலாமே." அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்றாங்க. இங்க பார்த்தா இன்ஸ்பெக்டரும் போயிட்டு அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் பார்க்குறாங்க. அதுல போஸு கத்தியோட இருக்கிறது, ராஜாங்கத்தையும் தமிழ் செல்வியையும் ஈஸ்வரியையும் 3 பேரையும் சேர்ந்து வேற ரூமுக்கு மாத்துனது, இப்படி எல்லா விஷயமும் அதுல இருக்கு. என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு? இவ்வளவு போலீஸ் இங்க பாதுகாப்பு இருந்துமே இங்க நடந்த எந்த விஷயமே தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் பார்த்தா பயங்கர குழப்பமாயிடுறாரு. போன்ல அந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான் போலயே. அமைச்சரை கொல்றதுக்கு ஒருத்தவன் உள்ள வந்திருக்கான். இவன் தான் கார் ஏத்தி கொல்ல பார்த்தானா? இவனை முன்னாடியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்தா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இதை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ப்ரூஃப் பார்த்தா போன்ல ஒரு காஃபி எடுத்துக்கிட்டு இங்க ராஜாங்க வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் கிளம்பி வராரு.